பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா அந்த ஆஸ்மந்தத்தை தூக்கி பென்டெனிசனுக்கு கொடுப்பாரா? நானும் அமைதியா இருந்து பொறுத்து பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்னோட பொறுமையை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வேற ஆனே ஆக மாட்டேங்குது. ஆன் ஆயிடு. கமான் ஆன் ஆகு ஆயிடுச்சு. அந்த பென் டென்னிசனை புரட்டி எடுக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற சாம்பிள் ஆம்னிட்ரிக்ஸஸே போதும்னு எனக்கு தோணுது. இதில் ஒன்று செலக்ட் பண்ணணுமே, என்னது செலக்ட் பண்ணலாம்? என்ன என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இவன் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கான்? ஆமாம், கேர்ள் ஃப்ரெண்டே அவனை விட்டு போனா. அன்று அந்த அழகியை காணும் நேரம், அவளோட அந்த பியூட்டிஃபுல் ஸ்மைல், எவ்வளோ காத்தடிச்சாலும் கலையாத அந்த சுருட்ட மண்டை, கியூட்டுன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் வேற கொடுப்பா. அப்படியே குறுன்னு பாப்பா, மாமா ஃப்ளாட் ஆயிடுவேன். ஒரு பேச்சுக்கு கேட்டா எதுக்கு மூனையோட பேசுகிறான்? அடங்கு, ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இருக்குல்ல, அது ஒரு குட்டி சோகக்கதை. என்ன மேடம் இன்னைக்கு அவசரமா வர சொல்லியிருந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேச வர சொன்னேன். என்னது? ஹே ஜூலி, அங்க பாரு. என்னது? எக்ஸலரேட்டரோட சக்தியை உள்ள வாக்கு. இப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. சரி, நான் டைரக்டாகவே பாயிண்ட்டுக்கு வரேன். உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது பென். கிட்டத்தட்ட புத்தர் காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் வந்திருக்கேன் என்னை பார்க்க. 6 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ இக்னோர் பண்ணுற. என்னை பார்த்தா ஜோக்கு மாதிரி தெரியுதா உனக்கு? இல்லை, பேக்கு மாதிரி தெரியுது. என் முடிய பத்தியா, என் அழகு பத்தியா? எனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா பென்? உனக்கு நான் உலகத்துக்கு காப்பாற்றுற வழியா இருக்கு. இவ்வளோ லேட்டாக வர நீ? ஆனால் என் காதல் குப்பையில தூக்கி போடுவான்ல அப்ப. இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன் பென், ஐ எம் டன். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் கூட உன்கிட்ட இருந்து வரவே கூடாது. நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் திரும்ப வரவே மாட்டேன். நீ வர ட்ரை கூட பண்ணிடாத. பாய். என்னதான் நூடுல்ஸ் உடம்புக்கு கெடுதலாக இருந்தாலும் அதை சாப்பிட்றத மட்டும் என்னால் விட முடியல. அதே மாதிரி இந்த நூடுல்ஸ் மண்டையே என்னால் விட முடியல. என்னோட 6 நாள் லவ்வை 6 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு 6 செகண்டில் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. செம்மையா முக்கம் வாங்கியிருக்க. எமோஷ்னல் டேமேஜ். அதுக்கப்புறம் அவ நோ டெக்ஸ்ட், நோ கால்ஸ், எதுவும் இல்லை. நானும் மெசேஜ் எதுவும் பண்ணல. அவள் அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கா. நானும் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் நல்லதுக்கு. சரி, கிளம்பலாம். உனக்கு இந்த லவ்லாம் இல்லையா? நமக்கெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது. உனக்கு என்னப்பா குறைச்சல்? ரொம்ப கஷ்டம். அப்படி என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? Don't let my conversation end. Getting instant reply after I sent messages, fighting with me if I'm hanging up. Always walk me by her wake up songs. The girl who compares me to the moon, call when and by more prioritizing me with thought possibilities. Don't getting bored of me, getting same as me, loving flawlessly falling for me. Come to see me from far away when I need her. Who puts effort as same as me? Giving many gifts if we met after a long time. I need a girl, exactly what I do for my girl.
போடுற எஃபர்ட்லாம் போடணுமா? பாய் பெஸ்டி இருக்கக்கூடாதா? மொத்தத்தில் இவர் பண்ணுறதெல்லாம் அந்த பொண்ணு பண்ணணுமா? ஏங்க இவனுக்கு யாராவது எடுத்து சொல்லுங்களேங்க. அதனால தான் நானும் சிங்கிளாகவே இருக்கிறேன். அவன் மட்டும் சிங்கிளா? நானும் சிங்கிள் தான்ப்பா. எதை செலக்ட் பண்ணுறது? இதுவா 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 இல்லை இதுவா? இதை செலக்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ரேண்டமில் போட்டுடலாம். I'm coming for you, Ben. ரொம்ப கசங்களா இருக்கே. அயன் பண்ணுவோம். ஆத்தாடி. யார் நீ? ஹே, முதல்ல அதை ஆஃப் பண்ணு. நான் சொல்கிறேன். அட ஆஃப் பண்ணுங்கிறேன். உன்னை நான் எதுக்கு நம்பணும்? ஏன்னா நான் தான் நீ. நான் 8th 12லேருந்து வரேன். கடவுளே, என்ன மேட்ருப்பா? உட்காந்து பேசலாமா? ஓகே. சரி, எதுக்கு வந்திருக்க? அதுக்கு முன்னாடி நீ பிடிஎஸ் ஃபேனா? ஆப்வியஸ்லி சாங்ஸ்லாம் மிரட்டி விட்டுருவாங்க. காஸ்டியூம் பார்த்தா தெரில. கண்டிப்பாக உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டா. எந்த இடத்துலையும் நமக்கு செட் ஆகாது பையன். பைதவே நீயும் ஒருத்திட்டு செம்மையாக மொக்க வாங்கியிருப்பியே. பார்த்தாலே தெரியும். அவ்வளோ பச்சையாவா தெரியுது? அதை விடு. எதுக்கு இப்போ வந்திருக்க? ஆஸ்மத் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. ஆஸ்மத்தா? ஸ்ட்ரேஞ்சுன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வந்தேன். இன்னொருத்தர் யாரோ வருவாங்களாமா? யாருன்னு தான் தெரில. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? இன்னொருத்தரா? பீட்டர், நான் தான் ஆஸ்மத். உன்னோட உதவி எங்களுக்கு தேவை. ஸ்பைடர்மேன். அட என்னப்பா இது? யார் தான் வரா தெரியலையே. பசிக்க வேற செய்து. எக்ஸலரேட்டா மாதிரி ஒரு ஸ்மூத்தியை போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துடுறேன். கிளம்பிட்டான்டா. ஹாய் குட்டி பசங்களா. ஐயோ என்ன சிரிப்பு.
அப்பாடா. இது வேற ஸ்டக் ஆயிக்குது. ஏன் முன்னால ஸ்மூத்தியா ஆத்தி எவன் அவன் எக்ஸலரேட்டை விட வேக மாட்டி போடுறவன் அதாடி பள்ளி. சாரி கைஸ், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, ஸ்மூத்திக்கு காசு கொடுத்துரு. நீ ஆட்டை போட்டு தானே வந்த. இந்த உண்மை இவனுக்கும் தெரிஞ்சு போச்சா? சரி, யார் நீ? நான் தான் ஸ்பைடர்மேன். அலசான் அனுப்புனாரு. அலசானா? அயலான் தப்போ. அயலான் அதான்ப்பா அந்த தவளை மாதிரி இருக்குமே. தவக்காவா? ஓ, ஆஸ்மத் அனுப்புனாரா? அதுதான். சாரி, அவர் தான். ரைட்டு விடு. ஆமாம், நீ ஸ்பைடர்மேன் தானே சொன்ன? ஆமாம். ஏன் பார்த்து தெரியலையா? எங்கே வித்த காட்டு. அதாடி. ஆஹா, சின்ன பசங்களா இருக்காங்கன்னு நினச்சேன். திறமசாலிங்க தான் போல இருக்கு. ஆக்சுவலி வாட் இஸ் கோயிங் ஆன்? யோ சிலந்தி, கிளம்பிட வேண்டியதான். என்னையா நீ வெப்பூட்டா எடுத்துக்கோக்கலாம் வருது? ஹே வெயிட், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் கிளம்புறேன். ஆஹா, எவனோ பூமியை கொடுக்குறான்டா. இந்த வாட்ச் வேற டைம் பார்த்து சதி பண்ணுது. என்ன ஒரு மயான அமைதி. நின்றுச்சு. தெரியுது, நீ மூடு. இவனங்க இவன் மேலே போயிட்டான்ப்பா. ஹலோ மிஸ்டர் பென்டன். ஆட கடவுளே. யார் ஃப்ரூடோ இவன்? பார்க்கவே விசித்திரமாக இருக்கான். Scanning, scan completed. அட, இந்த வெர்ஷனில் கூட நீ கொஞ்சம் க்யூட்டாக இருக்க. அந்த ஸ்பைடர்மேனை நீ ஈஸியாக எடுத்துக்காத ஆல்பிடோ. அவன் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சக்திசாலி. அப்படியா? அவன் ஹிஸ்ட்ரி எடுத்து பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். அதனால தான் ஆஸ்மத் அவனை சூஸ் பண்ணியிருக்காரு நம்மளை அழிக்கிறதுக்கு. ஒன்று கூட்டிட்டானுங்க. அப்போ புது திட்டம் தான் தீட்டணும். சாதாரண திட்டமாக இருக்கக்கூடாது. யோசி ஆல்பிடோ, யோசி. யாரு? என்ன மிஸ் பண்ணி ஆல்பிடோ? அஸ்மத், நீயா? நான் தான். நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட. உன்னை பொறுத்தவரை அது துரோகம், என்னை பொறுத்தவரை அது விதி. நீ உன் சொந்த நண்பனையும் கொண்டுட்ட. வில்கேக்ஸ் குறுக்க வந்தனால இப்போ அது பென் கைக்கு போயிடுச்சு. ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்க நான் ராப்பாகலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். வேற வழி இல்லை ஆல்பிடோ. அந்த ஆம்னிட்ரிக்ஸ் தனக்கு தேவையானால தானே தேர்ந்தெடுத்துருச்சு. என்னால் அந்த ஆம்னிட்ரிக்ஸை விட்டு கொடுக்க முடியாது. உன்னை திருத்தவே முடியாது ஆல்பிடோ. விதி வழியது. நான் கிளம்புறேன். குட் பை. Scanning, ஃப்ரூடோ, clone completed. இதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை காட்டுவோம். அப்பாடா, எடுத்து பார்க்க நின்றுச்சு. ஓ மை காட், திரும்ப வருது. நான் கிளம்பணும். வரட்டா? என்னென்னமோ வருது. ஐ திங்க் நமக்கு வேலை வந்துடுச்சு. It's hero time. It's hero time.
எங்கே போகிறீங்க? சண்டை போடத்தான். சண்டை முடிஞ்சுது. சண்டை முடிஞ்சுதா? இது முடிஞ்சா? பின்ன இவ்வளோ லேட்டாக வந்தா? கட்டி தொங்க விட்ருக்கேன், போலீஸ் பார்த்துப்பாங்க. அப்போ பில்டப் எல்லாம் வேஸ்ட்டு தான். எக்ஸாக்ட்லி. நான் இப்போ கிளம்பணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம வாட்ச கண்டிப்பாக பூமி எவனோ கொடுக்குறான். இப்போ என்ன லோ வால்டேஜா? ஹீரோ என்ட்ரிலாம் அப்படிதான் இருக்கும் பேன். ஐயா அஸ்மத் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன். அந்த பீட்டர் பார்க்கறங்க. அவன் மேலே தொங்கிட்டு இருக்கிறான். நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன். கொஞ்சம் என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா? பெண்ணுடைய ஆம்னிட்ரிக்ஸ் அபகரிக்க அல்பிடோ வந்துக்கிட்டு இருக்கான். ஓஹோ, அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் கொடுத்த வார்னிங்கா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சோலோவாகவே ஐயா சுழுக்கெடுப்பேன். இப்போது டீம் வேறு ஃபார்ம் பண்ணியிருக்கோம், சொல்லவா வேணும்? என்னப்பா? அட ஆமாங்கிறேன். இவனுங்க சீனு வேற தாங்க முடியல. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் தன்னுடைய சொந்த நண்பனையை கொன்னவன். புரியுதா பேன்? புரிஞ்சிருச்சிங்கய்யா. அதனால நீங்கள் தலைகீழ நின்று குட்டி காரணம் போட்டாலும் அவனை அழிக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஆஸ்மந்தோட ஐஸ் ரெட் கலர்லேயே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமேன்னு ஒரு முரட்டு பிளம்பர் இறக்கியிருக்கேன். ஹாய் பேன். ஹாய் பேன்ஸ். ஆமாம், நான் தான். பார்க்க சின்ன பையனாக இருக்கார், இவரை போய் தாத்தன் கூப்பிட்றாங்களே. நீங்கள் எங்கே? ப்ரொஃபஸர் பாரடாக்ஸ் தான் இங்கே வர எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. என்னமோ தப்பாக இருக்கே. சரி, பேசுனது போதும். வாங்க கண்ணுங்களா, இப்போ நம்ம சீக்ரெட் ஸ்பாட்டுக்கு போகலாம். அப்படி போடு. அப்போ போகிறோம் பதரோட வரோன்னு பாடையில் அனுப்புகிறோம். ஓகே, அப்போ நானும் கிளம்புறேன். மை பேக். தேங்க்யூ ஃப்ரூடோ. காலிடா. காற்று ஏன் போக்கு அடிக்குது? போச்சா? கிராண்ட்பா, இடம் கலக்கலா இருக்கே. கிராண்ட்பா, இங்கே ஏதாவது என்டர்டைன்மெண்ட் இருக்குமா, இல்லை வழக்கம் போல பழைய ரேடியோ செட்டு தானா? ஏப்பா பருப்பு, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைப்பா. தாத்தா, அந்த ஆம்னிட்ரிக்ஸில் அப்பப்போ ஸ்பார்க் வந்துனே இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா? கவலைப்படாத பேன், அதுக்கு தானே நான் இருக்கேன். இந்த இடத்துல என்னமோ தப்பாக இருக்கு. இவன் என்ன புதுசாக குழப்பறான்? ஏதோ தப்பாக இருக்கு. அட என்னன்னு தான் கொஞ்சம் சொல்லேன்ப்பா. நான் ஆஸ்பத்திரி பேச முடியுமா? இந்த சிலந்தியை நசுக்கி போட்டால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். எப்பா ஸ்பைடர்மேனு, ஆஸ்மத்துன்னு உங்கள் ஏரியா கவுன்சிலர் நினச்சேன். நீ நினச்ச நேரம் கால் பண்ணி பேசுகிறதுக்கு. அவர் இந்நேரம் எந்த யூனிவர்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்காரோ? அவன் சொல்கிறது கரெக்டு தான், அவரெல்லாம் அவ்வளோ ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியாது. நீ வந்து உட்காருவா, நம்ம ஒரு யூனோ ஆட்டத்தை போடுவோம். தாத்தா, இதில் சிக்னலே வரமாட்டேங்குது தாத்தா. இதில் தானே நம்ம ஆஸ்மத்தை காண்டாக்ட் பண்ண முடியும். தெரியும் பேன், உனக்கே தெரியும். இது ஒரு சீக்ரெட் பிளேஸ், இங்கே எந்த சிக்னலும் எடுக்காது. ஓஹோ, செக்ஷன் 13 மாதிரியா? அதே தான். அப்போ இது எது கணக்கு? நீ வச்சுக்கோ. ஆச்சக். இருந்தாலும் சிக்னல் இல்லாமல் எப்படி கிராண்ட்பா? கிராண்ட்பா, இது கொஞ்சம் சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். பேன், கொஞ்ச நேரத்துக்கு ஆம்னிட்ரிக்ஸை நீ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னதான்டா பிரச்சனை? நீ வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன்.
எப்படி போயிட்டுருக்கு ஃப்ரூடோ? குட்டி குட்டி வெல்டிங்ஸ் தான் மாஸ்டர் பாக்கி இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஓகே ஃப்ரூடோ, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே மாஸ்டர். பார்த்து பத்திரமா மாஸ்டர். ஃப்ரூடோ, இந்த டூப்ளிகேட் ஆம்னிட்ரிக்ஸை பயங்கரமாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்க. ஆனால் இது அவங்க கண்ணுக்கு தெரியவே கூடாது. அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஃப்ரூடோ, கலக்குறியே, எங்கே திரும்ப கொண்டு வா. பின்றப்போ நான் கண்டுபிடிச்ச இல்லை, நீ தான் உருப்படியான ரொம்ப புகழாதீங்க மாஸ்டர். எதிரிங்களை துவைக்க போகிறோன்னு பார்த்தா சும்மா உட்கார வச்சிருக்கார் தாத்தா. தாத்தா சீக்ரெட் பிளேஸ் ஒரு தினுசா தாயா இருக்கு. போர் அடிக்குது. உனக்கு ஏதாவது காதல் தோல்வி கதை இருக்கா பர்பிள் பென்? சொல்ல முடியுமா? ஆடா அதை ஏன்பா கேட்குற பென்னு? பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீச்சி என் ஆளு ஒரு சீச்சி என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு இப்படி ஒரு வழி கலந்த பாட்டில் நீ சொல்கிறன்னா உன்னோட வழியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த கன்றாவியெல்லாம் என்னால் பார்க்க முடியல, நான் கிளம்புறேன். ஃப்ரூடோ, நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் சக்ஸஸ். ஆமாம், பெண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை, ஆம்னிட்ரிக்ஸை ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம அபகரிக்கிறது தான். எனக்கு ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் தான் கிடைக்கும்னு நினச்சேன். போனஸாக 2 ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் தான் நமக்கு ரியல் ப்ராப்ளமே இருக்கு ஆல்விடோ. அந்த ஸ்பைடர் மேனை சொல்கிறியா? அவனை வேபிக்கா மாதிரி நசிக்கிடுவேன். என்ன இடம் அது? ஏதோ சர்வர் ரூம் மாதிரி இருக்கு. இது இவர் எப்படி இங்கே வச்சிடலாம்? யூனிவர்ஸ்லேயே பவர்ஃபுல்லான வில்லன் வில்கேக்ஸ் இருக்கான். வில்கேக்ஸ் யூனிவர்ஸ்லே பவர்ஃபுல்லான வெப்பன் நம்ம கையில் இருக்கும்போது எதை பற்றி ஃப்ரோடோ நம்ம பயப்படணும்? ஃப்ரீயாக விடு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எங்கே இருங்க, இந்த இடம் எதுவும் சரியில்லை. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுறேன். ஞாபகம் இருக்குல்ல ஆல்விடோ? முதல்ல ஆம்னிட்ரிக்ஸ் அபகரிக்கிற வேலையை பார்ப்போம். யாரு? எனர்ஜி சோர்ஸ் ப்ரீச் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஸ்பைடர்மேனாக தான் இருக்கும். அவனை ஸ்கேன் பண்ண முடியுதா பாரு. சாரி மாஸ்டர், என்னால் ஸ்கேன் பண்ண முடியல. உன்னால் ஸ்கேன் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரூடோ, ஸ்கேன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம்.
தான் கெவின் 11. இவன் யார் புதுசா? ஸ்கேன் கம்ப்ளீட். இவன் தான் கெவின் 11. இவனுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கு. எந்த எனர்ஜி சோர்ஸாக இருந்தாலும் அதை உறிஞ்சிப்பான். கெவின் 11? அந்த டெனிசனுங்க, அவனை நான் வில்கேக்ஸ்க்கு ஒப்படைச்சே ஆகணும். ஆனால் நீங்கள் 2 பேரும் நண்பர்கள் தானே? நல்ல நண்பனாக தான் இருந்தான். ஆனால் என்னை வில்கேக்ஸ் கிட்ட அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டான். அவன் நினச்சா காப்பாற்றி இருந்திருக்கலாம், ஆனால் போயிட்டான். ரிவெஞ்ச் வேணும்ல, அதான் திரும்ப வந்திருக்கேன். உன்னை எப்படி நம்புறது? நீ நம்பாத. ஆனால் நான் அவனை பழிவாங்க தான் போகிறேன். எங்கே அவன்? வில்கேக்ஸ் கிட்ட ஆம்னெட்ரிக்ஸை வேறு பேசியிருக்கேன். எங்கே பாரு கெவின், எனக்கு ஆம்னெட்ரிக்ஸ் முக்கியம். அந்த ஆம்னெட்ரிக்ஸை நான் கைப்பற்றினதுக்கப்புறம் நீ தாராளமாக உன் பெண்ணை கூட்டிகிட்டு போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தடுக்க மாட்டேன். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் மட்டும் தான் வெளியே போக முடியும். ஃப்ரூடோ, லொக்கேஷன் சேஞ்ச். பார்த்துடலாம் அதையும். என்னோட டூப்ளிகேட்டை உன்கிட்ட தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இருந்திருக்கு போல. கெவின் 11. ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? நீ காலிடா. கைஸ், இதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏதோ சத்தம் கேட்குது, நான் மேலே போய். இப்போ சிலந்தி மணிதா ஆவுன்னா மேலே போகிறாங்கிற மெட்ரோவில் அடிப்படி செத்துக்கிட்டு போயிடாத, கீழே இரு கொஞ்ச நேரம். அதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு ஸ்பைடர் இன்ஸ்டிங்க்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை. சொன்னால் நம்ப மாட்டீங்க. காற்று ஏன் போக்கு அடிக்குது. ஒரு அடியில் நாக் அவுட் ஆகிட்டேன். நான் சொல்கிறத நல்லா கேளு. 2 பெண் இருக்காங்க. நான் கேட்ட மாதிரி ஆம்னிட்ரிக்ஸ் எனக்கு, நீ கேட்ட மாதிரி ஒரு பெண் உனக்கு. டீல் எப்படி இருக்கு? இது முதல்ல சொல்ல மாட்டியாப்பா? அடி வாங்கியிருக்க தேவை இருந்திருக்காதுல்ல. போகலாம். கொஞ்சம் விட்டா முடிச்சிருப்பான். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். ப்ளே ஸ்டேஷன் தானே கிராண்ட்பா? கொஞ்சம் வாயை மூட முடியுமா? ஹை கைஸ். கெவின்? ஓ, இதான் கெவினா? எங்கள் யூனிவர்ஸில் கெவின் வேற மாதிரி இருப்பான். உன்னை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம். என்னை வில்கேக்ஸ் கிட்ட மாட்டி விட்டு வந்தால பென். இல்லை கெவின், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. அதை விடு பென், எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். மனசில் எதுவும் வச்சுக்கிறது இல்லை. எனக்கு அப்போ வேற வழி தெரியல கெவின். வில்கேக்ஸ் கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் போயிடுச்சுன்னா அந்த யூனிவர்ஸை யாராலையும் காப்பாற்ற. இந்த பென், இட்ஸ் ஓகே. ஆமாம், யார் இது? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லேருந்து ஓடி வந்த மாதிரி. அந்த சர்வர் ரூம்ல நான் இவர் தான் ஸ்பைடர்மேன். ஓ, ஹாய். ஹாய், பீட்டர்னு கூப்பிடலாம். அப்போ நம்ம டீமுக்கு இன்னொரு ஆள் வந்திருக்காங்க. கெவின் நம்ம பக்கம் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பலம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கிராண்ட்பா? ஆமாம், அதி பயங்கரமான டீம் அப்.
பென்னோட சேர்ந்து அல்பிடோவை முடிக்க போகிறது அல்பிடோக்கு தெரியாது. பென்னை வில்கேக்ஸ் கிட்ட படைக்க போகிறது பென்னுக்கே தெரியாது. பாவம் பசங்க நம்மக்கிட்ட வந்து சிக்கியிருக்கானுங்க.